இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு அடை தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அடை தோசையா அப்பா வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு கேஸ் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியாக தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அடை தோசைக்கு பண்ணிடுவேன். அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வர்ற டைமில் எனக்கு வந்து அடை தோசைக்கு தேங்காய் சட்னி தான் வேணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. நானும் அடை தோசையை வெறுமனையாகவே சாப்பிட்ருவேன், ஆனால் அவங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படிங்கவும் அப்புறம் அவங்களுக்கும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். நாளைக்கு சித்திரை ஒன்று இல்லையா, அதனால வீடெல்லாம் பெருக்கிட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன். அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் கிளம்பிட்டோம். மார்க்கெட் போனால் அப்பாடி அப்படின்ற அளவுக்கு காய் விலைகளும் பூ விலைகளும் செம்ம ஜாஸ்தி. சாமிக்கு செவ்வந்தி பூ வாங்க போனால் பூ அப்படியே கொட்டி காஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்குது. அது வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பூவே வேணாம் அப்படின்னு ரோஸ் மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். நான் நல்ல வேலை இடையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பங்குனி உத்திரத்துக்கு கோயிலுக்கு போகும்போதே கடையில் உதிரிப்பூ மல்லிகைப்பூ வச்சுருந்தாங்க. அதையே அன்னைக்கு பாக்கெட்டு 30 ரூபான்னு சொல்லி வாங்கி 2 பாக்கெட் நல்ல வேலை கட்டி வச்சுட்டேன். இன்னைக்கு அதே பாக்கெட்டை போய் சந்தையில் கேட்டால் 70 ரூபா 80 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நல்ல வேலை அன்னைக்கே வாங்கினதே நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இருக்கிறதுலே விலை ஜாஸ்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். சின்ன குட்டி தேங்காய், அந்த தேங்காய் வந்து 15 ரூபாய் 20 25 30 அந்த ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாம் 1 by 1 அடுக்கி எல்லாம் எடுத்து செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து சித்திரை 1ன்றனால அந்த சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் கண்ணாடி வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்தாச்சு.